ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 நாளாகம புஸ்தகத்திலிருந்து 11ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம். யூதாவின் ராஜா யார்? விடை ரெகோபெயாம். தேவனுடைய மனுஷன் யார்? விடை செமாயா. ரெகோபெயாம் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண எத்தனை பேரை கூட்டினான்? விடை 80,000 பேர். இஸ்ரவேலர் யாருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள்? விடை யெரொபெயாமுக்கு. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினது யார்? விடை ரெகோபெயாம். எரிமோத்தின் குமாரத்தி யார்? விடை மகலாத். ஈசாயின் குமாரன் யார்? விடை எலியாப். எலியாபின் குமாரத்தி யார்? விடை அபியாயேல். அப்சலோமின் குமாரத்தி யார்? விடை மாகாள். ரெகோபெயாம் தன் மனைவிகளில் யாரை அதிகம் நேசித்தான்? விடை மாகாள். ரெகோபெயாமுக்கு எத்தனை குமாரர்? விடை 28. ரெகோபெயாமுக்கு எத்தனை குமாரத்தி? விடை 60. ரெகோபெயாம் தன் குமாரனில் யாரை ராஜாவாக்க நினைத்தான்? விடை மாகாளின் குமாரன் அபியா. எகிப்தின் ராஜா யார்? விடை சீஷாக். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டது யார்? விடை ரெகோபெயாமும் அவனோடே இஸ்ரவேலர் அனைவரும். எருசலேமுக்கு விரோதமாய் வந்தது யார்? விடை எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 41 வயது. ரெகோபெயாம் எருசலேமிலே எத்தனை வருஷம் அரசாண்டான்? விடை 17 வருஷம். ரெகோபெயாமின் தாயின் பெயர் என்ன? விடை நாமால். ரெகோபெயாமின் மகன் யார்? விடை அபியா. கர்த்தருடைய ஆலயத்தில் சாலமோன் செய்த பொன் பரிசைகளை எடுத்துக்கொண்டு போனது யார்? விடை எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக். கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளை ரெகோபெயாமிடம் சொன்ன தீர்க்கதரிசி யார்? விடை செமாயா. இத்தோ என்பவன் யார்? விடை ஞானதிருஷ்டிக்காரன். அபியா எத்தேசத்தின் ராஜா? விடை யூதா. அபியாவின் அம்மா பெயர் என்ன? விடை மிகாயால். மிகாயாலின் அப்பா பெயர் என்ன? விடை ஊரியேல். ஊரியேலின் ஊர் எது? விடை கிபியா. அபியா எந்த மலையின் மேல் ஏறி நின்று யெரொபெயாமே என்று கூப்பிட்டான்? விடை எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் மலை. பூரிகைகளை முழங்கினது யார்? விடை ஆசாரியர்கள். முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு நோக்கி கூப்பிட்டது யார்? விடை யூத ஜனங்கள். தேவன் எப்பொழுது யெரொபெயாமையும்
இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார்? விடை: யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது. யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடி போனது யார்? விடை: இஸ்ரவேல் புத்திரர். எரோபெயாமுக்கு உண்டான பட்டணங்களை பிடித்தது யார்? விடை: அபியா. அபியாவின் நாட்களில் கர்த்தர் அடித்ததினால் மரணமடைந்தது யார்? விடை: எரோபெயாம். அபியாவின் குமாரன் யார்? விடை: ஆசா. யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்த மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினது யார்? விடை: ஆசா. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினது யார்? விடை: ஆசா. ஆசாவுக்கு எதிராக புறப்பட்டு வந்த எத்தியோப்பியன் யார்? விடை: சேரா. எத்தியோப்பியனாகிய சேரா ஆசாவுக்கு எதிராக எங்கே அணிவகுத்து நின்றனர்? விடை: செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில். கர்த்தர் யாரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார்? விடை: எத்தியோப்பியரை. ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் எத்தியோப்பியரை எது மட்டும் துரத்தினார்கள்? விடை: கேரார். திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தது யார்? விடை: எத்தியோப்பியர். ஓதேத்தின் குமாரன் யார்? விடை: அசரியா. தேவனுடைய ஆவி யார் மேல் இறங்கி ஆசாவிடம் பேசினது? விடை: அசரியா. கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தது யார்? விடை: ஆசா. ராஜாவாகிய ஆசாவின் தாய் பெயர் என்ன? விடை: மாகாள். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணினது யார்? விடை: ஆசாவின் தாய் மாகாள். மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி போட்டது யார்? விடை: ஆசா. மாகாள் உண்டு பண்ணின விக்கிரகத்தை தகர்த்து போட்டது யார்? விடை: ஆசா. மாகாள் உண்டு பண்ணின விக்கிரகத்தை ஆசா எங்கே சுட்டெரித்து போட்டான்? விடை: கீதரோன் ஆற்றண்டையிலே. ஆசா அரசாண்ட எந்த நாள் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது? விடை: 35ஆம் வருஷம் மட்டும். ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்குவரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினது யார்? விடை: இஸ்ரவேலின் ராஜா பாஷா. சீரியாவின் ராஜா யார்? விடை: பெனாதாத். பெனாதாத் எங்கே வாசம் பண்ணுகிறார்? விடை: தமஸ்கு. ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டது யார்? விடை: பாஷா. பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் மரங்களையும் வைத்து எதை கட்டினான்? விடை: கேபாவையும் மிஸ்பாவையும். யாருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது? விடை: கர்த்தருடைய கண்கள். இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர் என்று ஆசாவுக்கு சொன்ன ஞானதிருஷ்டிக்காரன் யார்? விடை: அனானி. ஞானதிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டது யார்? விடை: ஆசா. ஆசா யாரை காவலறையில் வைத்தான்? விடை: ஞானதிருஷ்டிக்காரன் அனானி. ஆசாவுக்கு எங்கே வியாதி கண்டது? விடை: கால்களில்.
ஆசா தன் வியாதியில் கர்த்தரை தேடாமல் யாரை தேடினான்? விடை, பரிகாரிகளை. ஆசாவின் குமாரன் யார்? விடை, யோசபாத். யாருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது? விடை, யோசபாத். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு என்ன கொண்டு வந்தனர்? விடை, காணிக்கைகளை. யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களை கட்டினது யார்? விடை, யோசபாத். வர வர மிகவும் பெரியவனானது யார்? விடை, யோசபாத். யோசபாத் எங்கே பெரிய வேலைகளை நடத்தினான்? விடை, யூதாவின் பட்டணங்களில். யோசபாத்துக்கு பராக்கிரமசாலிகளான சேவகர் எங்கே இருந்தார்கள்? விடை, எருசலேமிலே. சிக்ரியின் குமாரன் யார்? விடை, அமசியா. பென்யமீனிலே இருந்த பராக்கிரமசாலி யார்? விடை, எலியாதா. எலியாதாவிடம் வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் எத்தனை பேர்? விடை, 2,00,000. எலியாதாவுக்கு உதவியாக இருந்தது யார்? விடை, யோசபாத். யோசபாத் யாரோடே சம்பந்தம் கலந்தான்? விடை, ஆகாபோடே. ஆகாப் எங்கே இருந்தான்? விடை, சமாரியா. ராமோத் எங்கே இருக்கிறது? விடை, கீலேயாத். இம்லாவின் குமாரன் யார்? விடை, மிகாயா. இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று யாரிடம் கேட்டான்? விடை, 400 தீர்க்கதரிசிகளிடம். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ராஜவஸ்திரம் தரித்து எங்கே உட்கார்ந்திருந்தார்கள்? விடை, சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே. கெனானாவின் குமாரன் யார்? விடை, சிதேக்கியா. யோசபாத் எத்தேசத்தின் ராஜா? விடை, யூதா. இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை சீக்கிரம் அழைத்து வா என்று யாரிடம் சொன்னார்? விடை, பிரதானிகளில் ஒருவனிடம். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ராஜாவுக்கு எப்படி இருக்கிறது? விடை, ஏக வாக்காய் நன்மையாய் இருக்கிறது. மிகாயாவை கன்னத்தில் அடித்தது யார்? விடை, சிதேக்கியா. பட்டணத்து தலைவன் யார்? விடை, ஆமோன். ராஜகுமாரன் யார்? விடை, யோவாஸ். இஸ்ரவேலின் ராஜா யாரை சிறைச்சாலையில் போட சொன்னார்? விடை, மிகாயாவை. இஸ்ரவேலின் ராஜா யாருக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுக்க சொன்னான்? விடை, மிகாயாவுக்கு. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் எங்கே போனார்கள்? விடை, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு. வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தது யார்? விடை, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப். சீரியாவின் ராஜா ரதங்களின் தலைவரிடம் யாரிடம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான்? விடை, இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம்.
ரதங்களின் தலைவர் யாரை சூழ்ந்து கொண்டனர்? விடை யோசபாத்தை. கூக்குரலிட்டது யார்? விடை யோசபாத். கர்த்தர் யாருக்கு அனுசாரியாய் இருந்தார்? விடை யோசபாத்துக்கு. இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையில் பட்டது எது? விடை வில். இஸ்ரவேலின் ராஜா என்னை இராணுவத்துக்கப்பால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்று யாரிடம் கூறினான்? விடை தன் சாரதியிடம். சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்தது யார்? விடை இஸ்ரவேலின் ராஜா ஆகாப். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் எப்போது இறந்து போனான்? விடை சூரியன் அஸ்தமிக்கும் போது. எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தது யார்? விடை யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். அனானியின் குமாரன் யார்? விடை யெகூ. யெகூ யார்? விடை ஞானதிருஷ்டிக்காரன். யோசபாத் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் யாரை நியமித்தான்? விடை நியாயாதிபதிகளை. கர்த்தரிடத்தில் எது இல்லை? விடை அநியாயம், முகதாட்சணியம். கர்த்தரிடத்தில் எது செல்லாது? விடை பரிதானம். யோசபாத் ராஜாவின் வீடு எங்கே இருந்தது? விடை எருசலேமில். இஸ்மவேலின் குமாரன் யார்? விடை செபதியா. யூதா வம்சத்தின் தலைவன் யார்? விடை செபதியா. கர்த்தர் யாருக்கு துணை? விடை உத்தமனுக்கு. யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தது யார்? விடை யோசபாத். கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினது யார்? விடை யூதா ஜனங்கள். மத்தனியாவின் குமாரன் யார்? விடை ஏயேல். ஏயேலின் மகன் யார்? விடை பெனாயா. பெனாயாவின் குமாரன் யார்? விடை சகரியா. சகரியாவின் புத்திரன் யார்? விடை யகாசியேல். அம்மோனியர் மோவாபியர் எங்கிருந்து வருகிறார்கள் என்று சிலர் யோசபாத்திடம் கூறினர். விடை கடலுக்கு அக்கறையில் உள்ள சீரியாவிலிருந்து. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் அதிகாலமே எங்கே புறப்பட்டார்கள்? விடை தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு. யோசபாத் ராஜா படைக்கு முன்பாக யாரை அனுப்பினான்? விடை பாடகர்களை. பாடி துதி செய்ய தொடங்கினவுடன் என்ன நடந்தது? விடை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்தும் அவன் ஜனங்களும் எதிரிகளின் உடைமைகளை எத்தனை நாள் கொள்ளையிட்டார்கள்? விடை 3 நாள். யோசபாத்தும் அவன் ஜனங்களும் 4ஆம் நாள் எங்கே கூடினார்கள்? விடை பெராக்கா. யோசபாத் தன் ஜனங்களுடன் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய இடம் எது? விடை பெராக்கா. யோசபாத்தின் ராஜ்யபாரம் எப்படி இருந்தது?
விடை அமெரிக்கையாய். யோசபாத் ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 35. யோசபாத் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? விடை 25 வருஷம். யோசபாத்தின் தாயின் பெயர் என்ன? விடை அசுபால். சில்கியின் குமாரத்தி யார்? விடை அசுபால். பொல்லாப்பு செய்கிறவனான இஸ்ரவேலன் யார்? விடை அகசியா. யோசபாத் யாருடன் தோழமை பண்ணினான்? விடை அகசியா. எங்கே போகும்படி கப்பல்களை செய்ய யோசபாத் அகசியாவுடன் கூடிக்கொண்டான்? விடை தர்ஷீஷ். எங்கே கப்பல்களை செய்தார்கள்? விடை எசியோன் கேபேரிலே. தொதாவின் ஊர் எது? விடை மரேசா. தொதாவின் குமாரன் பெயர் என்ன? விடை எலியேசர். யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொன்னது யார்? விடை எலியேசர். கர்த்தர் ஏன் யோசபாத்தின் கிரியைகளை முறித்து போட்டார்? விடை அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால். தர்ஷீஷுக்கு போக செய்த கப்பல் என்னவாயிற்று? விடை உடைந்து போயிற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.